விவர்ஸ், திமுக கூட்டணியில சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் பங்கு கேட்கிறார். வாங்க அது என்ன கதைன்னு இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அசுர வேகம் ஆகியவை அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருவித அரசியல் களத்தில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக திமுகவின் நீண்டகால கூட்டணியான காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அதிகார பகிர்வு குறித்து முரண்பாடுகளும் பார்க்கப்படுகின்றன. ஆட்சியும் பங்கு என்று அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷம் திருமாவளவனிடம் தொடங்கி தற்போது காங்கிரஸ் கட்சியில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. திமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக உருவாகியுள்ளது. திமுக கூட்டணியில் விரிசல் விழ தொடங்கியுள்ள நிலையில் அந்த வளைவில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் பலமாக உருவெடுத்துள்ளது. கடந்த 2025 ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை அதிமுக தலைமை தாங்கும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதன் முகமாக இருப்பார் என்பதும் தற்போது உறுதியாகியுள்ளது. டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்குள் வந்திருப்பது பிரிந்து கிடந்த வாக்கு வங்கியை ஒன்றிணைக்கும் ஒரு விதமாகும். ஆரம்பத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த தினகரன் தற்போது தமிழக நலன் கருதி பங்காளி சண்டையை மறந்து கைகோர்த்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு புத்துணர்ச்சியை அளித்துள்ளது. அரசு நிர்வாக ரீதியாகவும் திமுக அரசு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களிடம் போராட்டங்களும் ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தியும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக அரசு ஊழியரிடம் நீடிக்கிறத இத்தகைய சூழலில் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியும் சேர்வது வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற அச்சம் அக்கட்சியிடையே நிலவுகிறது. கூட்டணி பலத்தை பொறுத்தவரை பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் அவை என்டிஏ கூட்டணியை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் ராமதாஸ் ஆகியோருடைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தோன்றினாலும் தேர்தல் என்று வரும்போது அவர்கள் ஒருமித்த முடிவு எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசிக மற்றும் பாமக ஆகிய இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருப்பது சாத்தியமில்லை என்பதால் ராமதாஸ் பாமக திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு குறைவு. அதேபோல் தேமுதிகவில் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது அவர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகளும் மிகவும் குறைவு என்று கணக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தற்போது மேலாண்மை மற்றும் அதன் அகில இந்திய தலைமை எடுத்துள்ள திரிசங்கத்தை சேர்க்க நிலைப்பாடு திமுகவை யோசிக்க வைத்துள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்தால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவாக்கும் என திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வெளியேறினால் சிறுபான்மையின் வாக்கு வங்கி சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதை ஈடுகட்ட கமலஹாசன், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளை திமுக முன்னிறுத்தினாலும் மக்கள் நீதி மையத்தின் தற்போதைய வாக்கு வங்கி மற்றும் அரசியல் செயல்பாடுகள் என்டிஏ கூட்டணியை எதிர்பார்க்கும் போதுமாக இருக்கும் என சாத்தியமில்லை. முடிவாக 2026 தேர்தல் என்பது வெறும் இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி மட்டுமல்லாமல் வாக்குகள் சிதறாமல் தற்காத்துக் கொள்வது ஒரு போராட்டமாக இருக்கும். அதிமுக கூட்டணி தற்போதே தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் முன்னிறுத்துதல் ஆகியவற்றில் வேகமெடுத்துள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் விசிக போன்ற கட்சிகள் முன்வைக்கும் அதிகார பகிர்வு என்ற கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்துதான் தமிழகத்தில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக அமையும். ஓகே விவர்ஸ், காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அதிகார பகிர்வை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.